அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருவாதிரை திருநாளை எங்க வீட்டில் எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்கழி மாதம் திருவாதிரை திருநாளை முன்னிட்டு எங்க வீட்டில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றுள்ளது. திருவாதிரை திருநாளான ஆருத்ரா தரிசனத்தின் சிறப்பே சிவபெருமானின் திருவடி கமலங்களை தரிசிப்பதே ஆகும். அந்த வகையில் தற்போது நாம் சிவபெருமானின் திருப்பாத கமலங்களை தரிசிக்கிறோம். சுந்தரேஸ்வரருக்காக புதியதாக ஒரு ஆபரணம் வாங்கியிருக்கோம். அந்த ஆபரணத்தை முதல் முறையாக இந்த ஆதிரை திருநாள்ல தான் சுந்தரேஸ்வரருக்கு நாங்க அணிவிச்சிருக்கோம். அது என்ன புதிய ஆபரணம் அப்படின்னா, சிவபெருமானுடைய ஒரு அங்கமாக திகழக்கூடிய ருத்ராட்சம் தான். இந்த ருத்ராட்சத்தை இன்றைய தினம் தான் முதல் முறையாக சுவாமிக்கு அணிவிச்சிருக்கோம். சுவாமிக்கு அணிவிச்ச இந்த ருத்ராட்சம் சுவாமிக்கு ரொம்பவே அழகா இருந்தது. இதுவரைக்கும் சுந்தரேஸ்வரருக்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு அலங்காரத்தை பத்தி பார்த்தோம். இப்ப மீனாட்சி அம்மனுக்கு செய்யப்பட்டுள்ள சிறப்பு அலங்காரத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. தெய்வாம்சம் பொருந்திய ஞான கிளியை கையில் ஏந்தியபடி அருளாசி வழங்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு இன்றைய தினம் செய்யப்பட்டுள்ள இந்த அலங்காரம் ரொம்பவே அழகா இருந்தது. இந்த வீடியோ இறுதியில கண்டாமணி யோசையோடு சுவாமிகள் இருவருக்கும் நடைபெற்ற சிறப்பு ஆரத்திய அனைவரும் கண்டு தரிசிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரிஷபாரூடராக விளங்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகிய இருவருக்கும் இன்றைய தினம் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. அவர்களையும் இந்த வேளையில் நாம் தரிசிக்கிறோம். திருவாதிரை திருநாளை முன்னிட்டு சுவாமிகளுக்கு என்ன நெய்வேத்தியம் படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, சேந்தனார் சிவபெருமானுக்காக படைத்த திருவாதிரை களி தான் பிரதான நெய்வேத்தியமாக இருக்கு. அதை தொடர்ந்து பச்சை பயிறு சுண்டலும் சுவாமிக்கு நெய்வேத்தியமாக படைக்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் மீனாட்சி அம்மன் சமேத சுந்தரேஸ்வரருக்கு நடைபெற்ற சிறப்பு அலங்காரத்தை பத்தி பார்த்தோம். சுவாமிகளுக்கு செய்யப்பட்டுள்ள இன்றைய அலங்காரம் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ சுவாமிகள் அனைவருக்கும் கண்டாமணி யோசையோடு சிறப்பு தூபதீப ஆரத்தி காட்டப்பட உள்ளது. வாங்க அந்த அற்புத நிகழ்வை கண்டு தரிசிக்கலாம். இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் நடைபெற்ற திருவாதிரை திருநாள் பூஜையை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சிவபெருமானுடைய அருளை பெறட்டும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வர இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.